எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு ஓல்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஓல்டு கொஸ்டின் ரிலேட்டடா காந்தியடிகளை பத்தி அவர் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் முக்கியமான கண்டென்ட் எல்லாம் ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப என்ன ஓல்டு கொஸ்டின் பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920 அப்படின்னு சொல்றாங்க. 1920 தான் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார் அப்படின்னு சொல்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர் முதலாக மகாத்மா என்று அழைத்தார். ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று காந்தியடிகள் அழைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேச தந்தை என அழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து முதலா மகாத்மா அப்படின்னு அழைச்சது சரிதான். சுபாஷ் சந்திர போஸ் வந்து முதலா தேச தந்தை ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு அழைச்சதும் சரிதான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் வந்து 1915 ஆண்டு அவர் இந்தியாவுக்கு திரும்பி இருப்பாரு. சோ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2 மற்றும் 3 கரெக்ட். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் முதலாக மகாத்மா என்று அழைத்தார். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மகாத்மா ஆத்மாக்கள்லாம் வச்சுக்கவேன், ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அலையும்ல, அதெல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரவிக்க போட்டுட்டு அலையுது. மகாத்மாலாம் ரவிக்க போட்டுட்டு அலையுது, ஆத்மாலாம் ரவிக்க போட்டுட்டு அலையுது. ரவிக்கேனா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேச தந்தை ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம தந்தை தான், ஃபாதர் தான் நம்மள சபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஃபாதர் தான் நம்மள சபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், காந்தியடிகளை பத்தி அவர் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் முக்கியமான கண்டென்ட் ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தொகுத்து கொடுத்திருக்கோம், பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. 2 அக்டோபர் 1869 அவர் பிறக்கிறாரு. 2 அக்டோபர் 1869 குஜராத்ல போர்பந்தர்ல வந்து பிறக்கிறாரு. அவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா கரம்சந்த் காந்தி அல்லது காப்பா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கரம்சந்த் காந்தி அல்லது காப்பா காந்தி அப்படின்னு அவங்க அப்பா பேர் சொல்லுவாங்க. புத்திலிபாய், காப்பா காந்திக்கும் புத்திலிபாய்க்கும் மகனாக பிறந்தவர் தான் காந்தியடிகள். 1883 அதாவது அவருடைய 13 வயசுல வந்து கஸ்தூரிபாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறார். 1883 கஸ்தூரிபாயை வந்து அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. அடுத்தது இங்கிலாந்திற்கு படிக்கிறதுக்காக, வக்கீல் படிக்கிறதுக்காக 1888 இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, வக்கீல் படிக்க. அந்த வக்கீல் படிப்பு முடிச்சுட்டு எப்ப இந்தியா வராரு அப்படின்னா 1891 இந்தியா வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. 1893 வந்து வழக்கறிஞரா அவர் வந்து இந்தியா வந்துட்டாரு. பம்பாயில இருக்க தாதா அப்துல்லா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காக வாதாடுறதுக்காக அவர் வந்து தென்னாப்பிரிக்கா போறாரு. 1893 தென்னாப்பிரிக்கா போறாரு. அந்த தென்னாப்பிரிக்காவில தான் அவர் முதலா நிறவெறியை வந்து சந்திக்கிறார். 1893 தென்னாப்பிரிக்கா போறாரு. அதே 1893 தான் 27 ஜூன் 1893 டர்பன்ல இருந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரயில் வண்டியில வந்து போயிட்டு இருக்காரு. டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாக்கு ரயில் வண்டியில போயிட்டு இருக்காரு. பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து தள்ளிவிடப்படுறாரு. எதனால தள்ளிவிடப்படுறாரு அப்படிங்கிறதுனா, தள்ளிவிடப்படுறாரு அப்படின்னு அவர்கிட்ட முதல் வகுப்புல பயணம் செய்யறதுக்கான டிக்கெட் இருந்தும் நிறவெறியின் காரணமாக நீ இந்த வகுப்புல வந்து பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து தள்ளிவிடப்படுறாரு. 27 ஜூன் 1893. 10th ஸ்கூல் புக்ல நமக்கு பிக்சர்ல வந்து இந்த இயரும் வித் டேட்டோட இருக்கும். டர்பன்ல இருந்து பிரிட்டோரியா போயிட்டு இருக்க ட்ரெயின்ல பீட்டர் மரிட்ஸ்பர்க், அதாவது மரிச்சு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மரிச்சு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது காந்திக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் அப்படின்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படின்னு டால்ஸ்டாயோட புத்தகமும், அது ஆங்கிலத்துல தி கிங்டம் ஆஃப் தி காட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தி கிங்டம் ஆஃப் த காட் இஸ் வித்தின் யூ, அண்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜான் ரஸ்கினோடது. சிவில் டிசோபீடியன்ட் அப்படிங்கிறது தாரோவோட. அண்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அண்டு திஸ் லாஸ்ட் ஜான் சைஸ்ல இருந்தாலும் நம்ம அண்டு பண்ணிக்கலாம், அண்டுனா நம்ம மீண்டும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜான் சைஸ்ல இருந்தாலும் நம்ம அண்டு பண்ணிக்க முடியும். இந்த கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாய், அண்டு திஸ் லாஸ்ட், சிவில் டிசோபீடியன்ட் தாரோ, இதெல்லாமே காந்திக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. 1905 வந்து பீனிக்ஸ் குடியிருப்பு, தென்னாப்பிரிக்கால வந்து பீனிக்ஸ் குடியிருப்பு ஏற்படுத்தியிருக்காரு. 1910 டால்ஸ்டாய் பண்ணை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. 5ல வந்து பீனிக்ஸ் குடியிருப்பு. பீனிக்ஸ் பறவை வந்து ஒரு அஞ்சாத பறவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சாத பறவை அப்படின்னா 1905, அந்த 5க்காக நம்ம அஞ்சாத பறவை பீனிக்ஸ் பறவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பண்ணை டால்ஸ்டாய் பண்ணை பத்தலை அப்படின்னா 10. 1910 டால்ஸ்டாய் பண்ணை வந்து தென்னாப்பிரிக்கால ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பண்ணை வந்து பத்தலை 1910 டால்ஸ்டாய் பண்ணை வந்து 10ல ஆரம்பிச்சிருக்காரு, பீனிக்ஸ் வந்து 5ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 9 ஜனவரி 1915 அவர் வந்து இந்தியா வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. இதுக்கு இடையில வந்து அவர் இந்தியாவே வரலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பல தாட்டி வந்திருக்கலாம், போயிருக்கலாம். கடைசியா ஓகேங்களா, மறுபடியும் தென்னாப்பிரிக்கா போக வேலை எதுவும் இல்லை. ஸோ அதனால கடைசியா எப்போ இந்தியா வராரு அப்படின்னா 1915 இந்தியா வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. 9 ஜனவரி 1915 இந்தியா ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் இந்தியா வந்த டேவை வந்து நம்ம NRI டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2003 இருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். 2003 இருந்து இந்த தினத்தை வந்து NRI டேவை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி
கொண்டாடுவோம். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி என்ஆர்ஐ டே வந்து கொண்டாடுறாங்க. டாக்டர் எல்.எம். சிங்வி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில நம்ம 2003ல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அதோட பேர் என்ன அப்படின்னா, பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 1917ல சம்ரான் சத்தியாகிரகமும் 1917ல வந்து சம்ரான் சத்தியாகிரகமும், அடுத்தது 18ல வந்து அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தமும், 18ல வந்து கேதா சத்தியாகிரகமும். இந்த 3 சத்தியாகிரகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபர்ஸ்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சம்ரான், கேதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்கே, நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம எஸ்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த எஸ்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். சம்ரான் அப்படிங்கிறது வந்து சம்ரான் எஸ், கேதாக்கு கே. ஓகேங்களா? இடையில வந்து அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் வந்து நடந்திருக்கும். இது ரெண்டுமே குஜராத்தில் நடந்திருக்கும். கேதாவும் அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தமும் குஜராத்தில் நடந்திருக்கும். இது வந்து சம்ரான் வந்து பீகார்ல நடந்திருக்கும். என்ன சம்பவம் அப்படின்னா, சம்ரான்ல 1917ல சம்ரான் சத்தியாகிரகம் வந்து நடந்திருக்கும். பீகார்ல இருக்கிற மக்கள் வந்து 20ல 3 பங்கு இண்டிகோ வந்து பயிரிட அவங்க வந்து கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. 1917ல சம்ரான்ல சம்ரான் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சம்ரான்ங்கிறது எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமா, சரக்கு பீரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரக்கு பீரு அப்படி சம்ரான் சரக்கு பீரு. 20ல 3 பங்கு வந்து இண்டிகோ பயிரிட வந்து கட்டாயப்படுத்தியிருப்பாங்க விவசாயிகளை. ஸோ இதனால ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து காந்தியை வந்து அழைச்சிட்டு வந்து, இவருக்கு துணை நின்றவர்கள் யாரு யாரு அப்படின்னு பார்த்தா, ராஜேந்திர பிரசாத், பிரஜ்கிஷோர் பிரசாத் காந்திக்கு வந்து துணையா இருந்திருப்பாங்க. நாடு முதலா ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை வந்து கண்டுச்சு அப்படின்னு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு இந்த சம்ரான்ல தான். நாடு வந்து முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை வந்து கண்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் எதுக்காக நடந்திருக்கும் அப்படின்னா, ஆலை தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வந்து வழங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 35% ஊதிய உயர்வு கேட்டு அறிவுறுத்தி காந்தியடிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரு. 35% அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் வந்து 1918ல நடந்திருக்கும். அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு வந்து குறைந்த அளவு வந்து ஊதியம் வழங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால 35%க்கு உயர்த்தி கேளுங்க அப்படின்னு காந்தியடிகளின் ஆதரவால அவங்க வந்து உயர்த்தி கேட்டிருப்பாங்க. தொழிலாளர்களை உத்வேகப்படுத்த ஃபர்ஸ்ட் இங்கதான் காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பாரு. தொழிலாளர்களை உத்வேகப்படுத்த காந்தியடிகள் முதலா இங்கதான் வந்து உண்ணாவிரதம், இந்தியாவில் உண்ணாவிரதம் ஃபர்ஸ்ட் எங்கன்னா அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்திற்கு எதிராக தான் உண்ணாவிரதம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1918ல கேதால வந்து சத்தியாகிரகம் வந்து பண்ணியிருப்பாரு. கேதா சத்தியாகிரகம், கேதா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல தான் இருக்கு. பருவமழை பொய்த்ததால் நிலவரி கட்ட இயலாம அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பருவமழை போயிட்டா, அதாவது 25% குறைவா விளைச்சல் இருந்தாவே முழு நிலவரியும் ரத்து செய்வதற்கு தகுதி இருந்தும் அவங்க வந்து நிலவரி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால காந்தியடிகள் அங்க வந்து விவசாயிகள் சார்பா வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருப்பாரு. வித்தல்பாய் பட்டேல் விவசாயியின் சார்பா வந்து வாதாடி இருப்பாரு. வித்தல்பாய் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விவசாயிகள் சார்பா வந்து வாதாடி இருப்பாரு. வித்தல்பாய் பட்டேல் வந்து விவசாயிகள் சார்பா கேதால வந்து வாதாடி இருப்பார். அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ல வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். 13 ஏப்ரல் 1919ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து காந்தியடிகள் வந்து கேசர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. கேசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வந்து, அதாவது ஆங்கில அரசு கொடுத்த கேசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. இதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டிச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 1 ஆகஸ்ட் 1920ல ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தியடிகள் வந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 1920ல வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா அரசாங்கத்திற்கு வந்து ஒத்துழைக்க கூடாது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதா ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. காந்தியடிகள் வந்து தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை வந்து ஐஎன்சி தலைவரா வந்து இருந்திருக்காரு. அது வந்து எந்த மாநாடு அப்படின்னா பெல்கா மாநாடு. 1924ல நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவர் யாருன்னு பார்த்தா காந்தியடிகள். அந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா பெல்காம்ல நடந்துச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காந்தியடிகள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்தா 24 மணி நேரமும் பெல் அடிச்சு யாரை வேணா கூப்பிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 24 மணி நேரம் 1924க்கு 24 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கலாம். பெல் அடிச்சு யாரை வேணா கூப்பிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம் வேற, சட்ட மறுப்பு இயக்கம் வேற. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்கு, அதாவது ஆங்கில அரசுக்கு வந்து ஒத்துழைக்காம இருக்கிறது. சட்ட மறுப்பு இயக்கம்னா சட்டத்தை மீறி, அதாவது அவங்க சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சறது தான் இந்த சட்ட மறுப்பு இயக்கம். இதை வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 12 மார்ச் 1930ல இருந்து 5 ஏப்ரல் 1930 வரைக்கும் நடந்திருக்கும். 12 மார்ச் 1930ல இருந்து. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1, 2 கூட்டினா 3, மார்ச் மாசம் 3வது மாசம் 1, 2 கூட்டினா 3. அதே மாதிரிதான்
அதாவது சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் காந்தியடிகள் வந்து உப சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரு. காந்தியடிகள் மாதிரியே தமிழகத்துல வந்து வேதாரண்யம் வரைக்கும், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போனது யாரு அப்படின்னா ராஜாஜி அவர்கள் போயிருப்பாரு. இது எப்ப அப்படின்னா 13 ஏப்ரல் 1930. இது 13 ஏப்ரல், இது 12 மார்ச். 1 2 கூட்டினா 3 வரும். இங்க 1 3 கூட்டினா 4 வரும். 13 ஏப்ரல் 1930. 5 ஏப்ரல் 1930 இருந்து 30 வரைக்கும் நடந்திருக்கும். காந்தியடிகளுக்கு அப்போதைக்கு 61 வயசு. 24 நாள் வந்து நடைபயணம் போயிருப்பாரு. 241 மைல், அப்படி இல்லைன்னா 375 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 241 மைல், அப்படி இல்லைன்னா 375 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகளோட போன தொண்டர்களோட எண்ணிக்கை 78 தொண்டர்கள். இதே அப்படியே ராஜாஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா 13 ஏப்ரல் 1930 இருந்து 28 ஏப்ரல் 1930 வரைக்கும் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரு. அதாவது நடைபயணமா போய் உப்பு அங்க காய்ச்சிருப்பாங்க. 150 மைல் வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க. 100 தொண்டர்கள் உடன் போயிருப்பாங்க. 12 தொண்டர்கள் வந்து ராஜாஜியோட சேர்ந்து உப்பு எடுத்திருப்பாங்க. நவம்பர் 1930 வந்து முதல் வட்டமேசை மாநாடு நடக்கும். இப்ப இந்த வட்டமேசை மாநாடுகள்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்எஸ்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்எஸ்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த என்எஸ்என் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா முதல் வட்டமேசை மாநாடு நவம்பர் மாசமும், இரண்டாவது வட்டமேசை மாநாடு செப்டம்பர் மாசமும், மூன்றாவது வட்டமேசை மாநாடு நவம்பர் மாசமும் நடந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடுகள் வந்து 30, 31, 32, 30, 31, 32வது ஆண்டுகள்ல வந்து நடந்திருக்கும். மாதம் அப்படின்னு பார்த்தா என்எஸ்என் ஞாபகம் வச்சுக்கலாம். என்எஸ்என் நவம்பர், செப்டம்பர், நவம்பர். அதாவது முதல் வட்டமேசை மாநாடுல காந்தியடிகள் வந்து கலந்துக்க மாட்டாரு. காந்தி கலந்துக்காத வட்டமேசை மாநாடு பயனற்றது அப்படின்னு கருதிய ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு இர்வினுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. இர்வின் வந்து காந்தியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார். 5 மார்ச் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்கும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்கும். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடுல காந்தியடிகள் வந்து கலந்துக்குவாரு. செப்டம்பர் 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்கும். இந்த காந்திக்கும் இர்வினுக்கும் ஒப்பந்தம். அடுத்த மாசமே இர்வின் வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால அடுத்தது வந்து வில்லிங்டன் வந்து வந்துருவாரு. ஏப்ரல், அதாவது மார்ச் மாசம் காந்திக்கும் இர்வினுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. ஏப்ரல் 1931 இருந்து 1936 வரைக்கும் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா வில்லிங்டன் தான் இங்க இருப்பாரு. ஸோ அதனால இது ஒரு தாட்டி கேட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டின் போது அரச பிரதிநிதியா அங்க இருந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போதைக்கு இர்வின் கிடையாது, வில்லிங்டன் தான் இருந்திருப்பாரு. சரியான உடன்படிக்கை வந்து எட்டாத காரணத்தால், அதாவது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி தருவதில் வந்து காந்தியடிகளுக்கு துளியும் விருப்பம் இல்லை. அதனால அதோட உடன்படிக்கை எட்டாதன் காரணமா அவர் வந்து கிளம்பி வந்திருப்பாரு. 4 ஜனவரி அவர் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அவர் ரிட்டர்ன் வந்தவரை 4 ஜனவரி 1932 கைது பண்ணியிருப்பாங்க. 4 ஜனவரி 1932 வந்து கைது பண்ணியிருப்பாங்க. நாடு வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு 16 ஆகஸ்ட் 1932. அதனால என்ன பண்ணுவாரு, ஆகஸ்ட் மாசம் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. செப்டம்பர் மாசம் 20வது, இங்க இந்த டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். 16, இங்க 20, இங்க 24, 16, 20, 24, 16, 20, 24. ஆனா மந்த் மட்டும் மாறும். 16, 20, 24. ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாரு காந்தியடிகள். சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாரு 20 செப்டம்பர் 1932. இதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா பூனா ஒப்பந்தம் வந்து ஏற்படும். 24 செப்டம்பர் 1934 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பூனா ஒப்பந்தம் ஏற்படும். பூனா ஒப்பந்தம் அப்படின்னா என்ன, தனித்தொகுதி வந்து அவங்களை தனித்தொகுதியா விடதை விட கூட்டு தொகுதி வந்து யோசனை ஏற்கப்படும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடங்கள் வந்து 71 இருந்து 148 அதிகரிக்கப்படும். மத்திய சட்டப்பேரவையில் 18% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படும். அதாவது தனி தொகுதியா அவங்களை வைக்கிறத விட கூட்டு தொகுதியில 148 இடங்கள் வந்து கொடுக்க வந்து ஒத்துக்குவாங்க. அது நவம்பர் 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு வந்து ஏற்படும். ஓகேங்களா. மூன்றாவது வட்டமேசை மாநாடு வந்து அடுத்தது 22 மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருகை தரும். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அதாவது எதுக்கு வருகை தருது அப்படின்னா இந்தியர்களுடைய, அதாவது 22 மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருகை தரும். இது எதுக்காக வருகை தருது அப்படின்னு போர்ல வந்து, அதாவது இரண்டாவது வேர்ல்டு வார்ல இந்தியர்களுடைய போர்ல, இரண்டாவது வேர்ல்டு வாருக்கு இந்தியர்களோட ஆதரவை வேண்டிதான் இது வந்து வரும். இதுக்கு என்னென்ன கொள்கைகள்னால காங்கிரஸும் முஸ்லீம் லீக் ரெண்டுமே இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து நிராகரிச்சிடும். இதனால காந்தியடிகள் இதை என்ன சொல்லுவார் அப்படின்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வர்ணிச்சிருப்பாரு. 1942 சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெர்லின் வானொலி மூலியமா மகாத்மா காந்தியை பார்த்து உரையாற்றுவாரு. அப்பதான் சொல்லுவாரு ஃபாதர் ஆஃப் நேஷன், தேச தந்தையே அப்படின்னு காந்தியடிகளை வந்து சொல்லுவாரு சுபாஷ் சந்திர போஸ். 30 ஜனவரி 1948 நாத்ராம் கோட்சேவால கொலை செய்யப்படுவாரு காந்தியடிகள். நன்றி.